இன்றைய தினம் வசந்த மண்டபத்திலே ஷண்முகர் என்று சொல்லக்கூடிய ஆறுமுகம் பகவானை மிக அழகான முறையிலே அலங்கரித்து நல்லூர் கந்தசுவாமியாக பாவித்து மிக அழகான முறையிலே ஷண்முகார்ச்சனையோடு மங்கள தீபாராதனையும் சோடச உபச்சாரமும் 4 வேத பாராஜன உபச்சாரங்களும் ஆகம சோஸ்திரங்களும் பஞ்ச புராணங்களும் சமர்ப்பணமானது சேவிக்கப்பட்டு நாதஸ்வர வித்வான் தவல் வித்வான் இப்பொழுது ஷண்முகருக்கு ஒரு சில ராகத்தையும் ஒரு சில தாளத்தையும் சமர்ப்பணமானது செய்ய இருக்கின்றார்கள். வாழ்விலே நம் மனதில் சங்கடங்கள் இருக்கக்கூடாது, தடையானது நம் வாழ்விலே வரக்கூடாது, மனது சந்துஷ்டியாக இருக்க வேண்டும், இல்லறத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் நமது நல்லூர் கந்தசுவாமியும் பாலமுருகனையும் பிரார்த்தனை செய்து கொண்டு ஹம்சத்வனி என்று சொல்லக்கூடிய ராகத்தை சமர்ப்பணமானது செய்ய இருக்கின்றார்கள். ஹம்சத்வனி ராகத்தை நாம் கேட்டாலே நம் மனதில் இருக்கக்கூடிய தீமைகளையும் சங்கடங்களையும் போக்கி வாழ்விலே எப்பொழுதும் அந்த காரிய ஜெயத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ராகத்தை இப்பொழுது முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணமானது செய்ய இருக்கின்றார்கள் நாதஸ்வர வித்வான். அடுத்தபடியாக வாழ்விலே நாம் ஒற்றுமையோடு நாம் வாழ வேண்டும். நான் என்று இல்லாமல் நாம் என்று ஒற்றுமையை தரக்கூடியது. கணவன் மனைவிகள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். நம் சமுதாயத்திலே அனைவரும் ஒன்றாக சேர்ந்துதான் எந்த ஒரு ஆலயம் உற்சவமோ வழிபாடுகளோ செய்ய வேண்டும். அதற்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் மன சஞ்சலங்கள் இல்லாமல் அடிபடாமல் குழப்பாமல் நாம் எல்லா உற்சவத்தையும் இதே போல் நல்லபடியாக செய்ய வேண்டுமே. அதற்கு ஷண்முக பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தை நாதஸ்வர வித்வான் இசைத்திருக்கின்றார்கள். ஷண்முக பிரியா ராகத்தை கேட்டாலே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஷண்முக பிரியா ராகத்தை சமர்ப்பணமானது செய்ய இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக பாவத்தை எல்லாம் போக்கக்கூடியது, புண்ணியத்தை நிறைவாக தரக்கூடியது. வாழ்விலே நாம் செய்த புண்ணியமும் பாவமும் ஏற்றால் போல்தான் இல்லறமானது நமக்கு அமைகின்றது. அந்த வகையிலே மூதாதையர்கள் செய்த பாவத்தை எல்லாம் போக்க வேண்டும். நாம் அறியாமல் செய்த பாவத்தை எல்லாம் போக்க வேண்டும். புண்ணியமானது நிறைவாக இருக்க வேண்டும். வாழ்விலே நமசிவாயவா நமசிவாதவா நமசிவாதவா என்று 5 எழுத்து பஞ்சாட்சரத்தை நாம் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையிலே நாம் இன்றைய தினம் நமது பாலமுருகனுக்கு பாவத்தையை போக்கி புண்ணியத்தை இல்லறத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டுமே. அதற்கு ராகம் சங்கராபரணத்தை சமர்ப்பணமானது செய்ய இருக்கின்றார்கள் நாதஸ்வர வித்வான். நிறைவாக நம் ஆலயத்திற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் எல்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். உரிய காலத்திலே விவாகமானது நடைபெற வேண்டும். உரிய காலத்திலே சத்புத்திரன் நல்ல குழந்தை பாக்கியமானது பெற வேண்டும். நமது முருகன் வம்ச விருத்திகாரகா என்று அஷ்டோத்திரத்திலே வரக்கூடியது. முருகனை வழிபட்டால் சஷ்டியிலே விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நமது பாலமுருகன் நல்ல அனுகிரகத்தை தரக்கூடியவர். அந்த வகையிலே நமது பாலமுருகனுக்கு கணவன் மனைவிகள் ஒற்றுமையோடும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டுமே. அதற்கு நீலாம்பரி ராகத்தை சமர்ப்பணமானது செய்ய இருக்கின்றார்கள்.
Thank you.